இந்த சாபங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதரையும் தொடர்ந்து இருக்கும். ஒரு பயங்கரமான மந்திரவாதி அவருடைய மந்திர தொழிலினாலே அநேக நூற்றுக்கணக்கான குடும்பங்களை நாசமாக்கினார், கொலை செய்தார். மந்திரத்தினாலே பல அக்கிரமங்களை செய்தார். அநேக குடும்பங்களை பிரித்தெடுத்த அக்கிரமங்கள், அந்த அநியாயங்கள், அந்த கேடுபாடுகள் எல்லாம் எங்கள் குடும்பத்தில் வந்திருக்கும். அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே எங்களுக்கெல்லாம் மன்னிப்பை தந்தார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தவருடைய நோக்கம் மனிதர்கள் நன்றாய் வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும், விடுதலையோடு வாழ வேண்டும், சாப கட்டுகளில் இருந்து நீங்களாக்கி விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கம்